டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்கள் அப்ளிகேஷன் எலிஜிபிளா இல்லையாங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், அது குழந்தைகளாகட்டும் பெற்றோராகட்டும், தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், தரவரிசையில் பட்டியல் எப்போ வரும். இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குமா, இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குமா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா, அல்லது என்ஆர்ஐ கோட்டால கிடைக்குமா, இப்படி எதிர்பார்ப்பு பெற்றோர்களுக்கும் இருக்கும், குழந்தைகளும் இருக்குங்க. இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுபடும். பட் ரேங்க் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும். இந்த ரேங்க் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ரேங்க் இருக்குங்க. ஸ்டேட் ரேங்க் அல்லது ஜென்ரல் ரேங்க். அது தமிழ்நாட்டில் நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, 40,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, 100வது இடத்துல இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கீங்களா, 500வது இடத்துல இருக்கீங்களா, 2000ல் இருக்கீங்களா, 4000ல் இருக்கீங்களா, 10,000ல் இருக்கீங்களா, அது ஸ்டேட் ரேங்க். பட் அதே உங்க கம்யூனிட்டியில, அது நீங்க பிசியா இருக்கிறீங்க அல்லது எம்பிசியா இருக்கீங்க, பிசிஎம்மா இருக்கீங்க, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அந்தந்த கம்யூனிட்டியில எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறதா கம்யூனிட்டி ரேங்க். பட் ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ரிசர்வேஷன் இல்லாத பீப்புளுக்கு கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஸ்டேட் ரேங்க் தான் அவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க். அப்போ இந்த ரேங்க் வந்த உடனே நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 என்ன மாதிரி ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 என்ன மாதிரி ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன மாதிரி ரேங்க் இருக்குன்னு சொல்லி அடுத்தடுத்து வீடியோ பதிவு பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த காலேஜ் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ண முடியும். ஒரு வருஷம் ரேங்கை பத்தி போட போறது இல்லைங்க, 3 இயர்ஸ் ரேங்க் அனலைசிஸ் கொடுக்க போறோம். மறக்காம எங்க வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட்டாக என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சு, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஏன் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இவ்வளவு மாற்றங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கு. அது நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு. 10 லட்சம், 8 லட்சம், 11 லட்சம், 12 லட்சம் இந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால மாறுபடுதுங்க. ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் 6048ங்கிறது ஸ்டேட் ரேங்க். செகண்ட் ரவுண்ட்ல 6366ங்கிறது ஸ்டேட் ரேங்க். 7100. அப்போ 6000 ரேங்க் இருந்தா ஜெனரல் கேட்டகரியில் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடைச்சிருக்கு. 7000 ரேங்க் இருந்தா பிரைவேட் யூனிவர்சிட்டியில் ஓப்பன் கேட்டகரிக்கு கிடைச்சிருக்குங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 6338 ஸ்டேட் ரேங்க், 3649ங்கிறது கம்யூனிட்டி ரேங்க். மார்க் நீங்க அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம், ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே தெரிஞ்சிடும். செகண்ட் ரவுண்ட்ல 6739 3099 அப்படிங்கிறது கம்யூனிட்டி ரேங்க், 8500 அப்படிங்கிறது ஸ்டேட் ரேங்க், 4600. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 3600ல இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்குங்க, 600க்குள்ள. 3800க்குள்ள இருந்தா செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். 4600ல இருந்தா தேர்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருக்கு. சீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால மாறுபட்டது. அப்போ இந்த வருஷம் இது கொஞ்சம் மாறுபடலாம், ஒரு 200 ரேங்க் கூட மாறுபடலாம். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 6974 ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ரேங்க், 366ங்கிறது கம்யூனிட்டி ரேங்க். பிசிஎம்ல 3.5%, அப்போ 366 ரேங்க்ல இருக்குங்க. 7119 ஸ்டேட் ரேங்க், 375ங்கிறது கம்யூனிட்டி ரேங்க், 8200ங்கிறது ஸ்டேட் ரேங்க், 449 கம்யூனிட்டி ரேங்க். பாருங்க, 366 ரேங்க்குள்ள பிசிஎம்ல இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். 375 வரைக்கும் செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருக்கு. 449ங்கிறது 50 இருக்கலாம், 30 மாறலாம். இந்த வருஷம் கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் 10 ரேங்க் மாறுபடலாங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 6894ங்கிறது ஸ்டேட் ரேங்க், 1916 கம்யூனிட்டி ரேங்க், 7100ங்கிறது ஸ்டேட் ரேங்க் ரவுண்ட் 2ல, 1955ங்கிறது கம்யூனிட்டி ரேங்க், 8992 2535ங்க. பாருங்க, 1900 வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் கிடைச்சிருக்கு பிசி எம்பிசிக்கு. 1955 2000க்குள்ள இருந்தா ரவுண்ட் 2க்குள்ள கிடைக்குது. 2500 வரைக்கும் தேர்ட் ரவுண்ட்ல கிடைச்சிருக்குதுங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 14493 ரேங்க்ல கிடைச்சிருக்கு. 1229 அப்படிங்கிறது கம்யூனிட்டி ரேங்க், 14584 ஸ்டேட் ரேங்க், 1255 அப்படிங்கிறது 1250 அப்படிங்கிறது கம்யூனிட்டி ரேங்க், 16455 ஸ்டேட் ரேங்க், 1552. 1500க்குள்ள இருந்தா பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குங்க. 1200க்குள்ள இருந்தா ரவுண்ட் 1 கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியில எஸ்சி ரேங்க். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 19342 ஸ்டேட் ரேங்க், 233, 20377, 260, 22318. பாருங்க, 230, 320. அப்ப 230க்குள்ள எஸ்சிஎல் இருந்தீங்கன்னா ரவுண்ட் 1ல கிடைக்கும். 300க்குள்ள இருந்தா ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல கிடைக்குங்க. எஸ்டிக்கு 19600, 83, 19948, 85, 22101. அப்போ 80 ரேங்க்குள்ள இருந்தா ரவுண்ட் 1ல கிடைக்கும்.
100 ரேங்க்ல இருந்தா ரவுண்ட் 3ல கிடைச்சிருக்கு. அப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆனாலும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆனாலும் மிக முக்கியமான ரேங்க் அப்படிங்கிறது கம்யூனிட்டி ரேங்க். ஸோ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் எந்த ரேங்க்ல இந்த ரேங்க்ல இருந்தீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சீட் இன்க்ரீஸ் ஆகுது சார், சீட்டு குறையுது சார், இதை பொறுத்து மாறுபடலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம், மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங், பாண்டிச்சேரி கவுன்சிலிங், இந்த மாதிரி கம்ப்ளீட் கவுன்சிலிங் ப்ராசஸ் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அது கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேஃப் கைடன்ஸ் பயம் இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. செப்பரேட் செப்பரேட் ஃபோன் நம்பர் இருக்கும், செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரும். நம்மளுடைய ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். எங்கிட்ட நீங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்க. ஆனால் எனக்கு மார்க் வந்து 350 கீழே வந்துருச்சு சார், 400 மார்க்கு கீழே வந்துருச்சு, நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்க முடியலை, கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ்க்கு நான் ஃபாரினில் போய் படிக்கலாமா, ஃபாரின்ல எம்பிபிஎஸ் படிக்கிறது எந்த கண்ட்ரியில் பெஸ்ட்டாக இருக்கும், என்எம்சி ரூல்ஸ் எந்த கண்ட்ரி ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரியில் படிச்சுட்டு வந்தால் எஃப்எம்ஜி ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் கட் ஆன் ஃபீஸில் எம்பிபிஎஸ் பாசிபிளா, அது மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஓரளவுக்கு இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டி 25 lakhs, 30 lakhs, 35 lakhs இந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஃபீஸ் குறைவாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா புது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், ரீசெண்டாக ஆரம்பிச்ச டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி கட் ஆன் ஃபீஸில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் இடங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்குமா, அந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்க, அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறது சொல்கிறோம். அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எல்லாருமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் படிக்க நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் 18,075 ரூபா ஃபீஸ் வருதுங்க. எல்லா செலவு சேர்த்து 1 லட்சத்துல தான் வருது. அப்போ 1 லட்சத்துல வருஷம் 4 லட்சம் 5 லட்சத்துல முடிச்சிடலாம். ஆனால் கிடைக்கிற பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் 4,000 தான் இருக்குது. 40,000 பேர் அப்ளை பண்ற, 10 பேர் கொண்டு தான் கிடைக்குது. ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு பண்ணிருக்கோம். பாசிபிலிட்டி அப்படிங்கிறது 8 பேர்ல ஒருத்தருக்கு தான் ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஆவரேஜா கிடைச்சிருக்குங்க. அப்போ 8 பேர்ல ஒருத்தர் கிடைக்குது அல்லது 10 பேர்ல ஒருத்தர் கிடைக்குது, மீதி கிடைக்கலன்னா நீங்க நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. மார்க் வாங்காம கிடையாது, இடங்கள் குறைவா இருக்கு. எப்படி ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் கஷ்டமும், கவர்மெண்ட் ஜாப் கஷ்டமும், அந்த மாதிரி எம்பிபிஎஸ்க்கு போட்டிகள் அதிகமா இருக்கிறதுனால கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்காம போகுது. அதுக்காக நீங்க நல்லா படிக்காதவங்க கிடையாது. இல்லைன்னா அடுத்தது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பாருங்க, இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால போக முடிஞ்சா நீங்க போகலாம். பட் ஃபினான்சியல் சுச்சுவேஷன் இஸ் வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷனா இருக்கும். இல்ல வேற படிப்பை தொடரலாமா அப்படின்னா ஸோ இந்த ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத முடிவெடுக்க முடியும். ரேங்க் லிஸ்ட் விரைவில் எதிர்பார்க்கிறோம். அப்ப கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1 அப்படிங்கிறது ஜெனரல் ரேங்க் ஃபர்ஸ்ட் ஓசி கேட்டகரிக்கு 1308ல கிடைச்சிருக்குங்க. 1454ல முடிஞ்சிருக்கு. அப்ப 1300க்குள்ள இருந்தா ஓப்பன் கேட்டகரிக்கு கிடைக்குங்க. அதே வந்து ரவுண்ட் 3ல 1450க்குள்ள இருக்கணுங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 3163 அப்படிங்கிறது ரவுண்ட் 1. 1879 பாருங்க, 1900க்குள்ள இருந்தா 1850க்குள்ள ஒரு பிசியில் இருந்தோம்னா கிடைச்சிருங்க ரவுண்ட் 1ல. 3321 ஸ்டேட் ரேங்க் 1970. ஸோ 1870 1970. அப்போ இந்த இதுல ஒரு 100 ரேங்க் தேர்ட் ரவுண்ட்ல 2011 3300. அப்போ ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறது 3300க்குள்ள இருந்தா நமக்கு ரவுண்ட் 3ல கிடைக்கும். 2000 பிசி கம்யூனிட்டி ரேங்க் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 3598 195 எப்பவுமே 195 ஃபிக்ஸ்டு மார்க்கா இருக்கும். ஏன் அப்படிங்கறது அதுல அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 3700 200 3770 200 அப்படிங்க பாருங்க. 195 200 203 இது மாறுபடலாம். 195க்குள்ள இருந்தீங்கன்னா ரவுண்ட் 1ல கிடைக்கும். 190 அப்படிங்கிறது மோர் சேஃபா இருக்குங்க. எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1306 கம்யூனிட்டி ரேங்க் 1105 4417 1135 4484 1155. யூஸ்வலாவே எம்பிசியில பொறுத்த வரைக்கும் 1100க்குள்ள தான் கிடைச்சிருக்கு. போன வருஷம் எம்பிசியுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்திருக்கு. மற்ற கம்யூனிட்டி விட எம்பிசி பர்ஃபார்மன்ஸ் பெட்டர். ஏன் சார் இப்படி ரேங்க் மூவ் ஆகுதுன்னா இந்த 1300க்குள்ள எத்தனை பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 1300க்குள்ள எத்தனை பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 1300ல எத்தனை எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளவு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 1300 அப்படிங்கிறது யாரு வேணாலும் காம்படிஷனுக்கு போகலாம். இந்த 1300ல பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருந்தா பிசி ரேங்க் மாறுபடும். இந்த 1300ல பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருந்தா அங்க ரேங்க் மாறுபடுங்க. போன வருஷம் 1300ல எஸ்சி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருந்தனால 50 ரேங்க் வரைக்கும் பின்னாடி போயிருக்கு. அப்போ இது ஒரு கேட்டகரி. எஸ்சி கேட்டகரி வரைக்கும் 10,311 672 10,584 709 787. என்ன சார் இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது? 672 787. இதுக்கெல்லாம் காரணம் எஸ்சி கேண்டிடேட் தேர்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டால் நிறைய சீட் எடுத்து போனாங்க. அப்போ
ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல மார்க் எடுத்திருக்க குழந்தைகள், உங்களுக்கு பிடித்த கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுத்துட்டு போனீங்கன்னா ஸ்டேட் கோட்டால ஒரு சீட்டு பார்டர்ல இருக்கிற தமிழக குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரி ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷனா வைக்கிறேன். பெற்றோர்கள் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் நல்ல மார்க் வாங்கியிருக்கிற தமிழ்நாடு குழந்தைகள் நீங்க ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு பிடித்த கல்லூரி எடுங்க, ஸ்டேட் கோட்டால இடத்தை உருவாக்கி கொடுங்க அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளா வைக்கிறேன். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 15,834, 134, 15,890, 136 பாருங்க, 134, 136, 136. அப்போ 130க்குள்ள இருந்தா யூஸ்வலா 120 தான் இருக்கும். 130 போனதுக்கான காரணம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எடுத்து போயிருக்காங்க. அப்ப எஸ்சிஏல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 130 வரை கிடைச்சிருக்கு. எஸ்டி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 15,352, 44, 15,768, 50, 15,806, 51. அப்ப சேஃப் அப்படிங்கிறது 45க்குள்ள இருந்தா சேஃப்ங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். 50, 51 ஒரு சில வருஷம் மாறுபடும். அப்ப பொதுவா சொல்ல போனா ஓசி கேட்டகரிக்கு 1,300, 1,454, தேர்ட் ரவுண்ட்ல 2,000 வரை கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 1,870, பிசிஎம் 195, 203, 1,100, 1,155, 672, 787, 634, 336, 44, 51. அப்ப ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கிடையல. அது ஆல் இண்டியா கோட்டால ஒவ்வொரு ரவுண்ட் எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா, அதை பொறுத்து மாறுபடும். அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். கட் ஆஃப் அப்படிங்கிறது ஏன் மாறுபடுதுன்னா, ரேங்க் இஸ் த டிசைனிங் ஃபேக்டர். அந்த ரேங்க் அப்படிங்கிறது ஸ்டேட் ரேங்க் விட கம்யூனிட்டி ரேங்க் தான் நம்ம முக்கியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. இது மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து 3 வருஷமா, கடந்த 3-4 வருஷமா ஒவ்வொரு கல்லூரிக்கும் என்ன மாதிரி கம்யூனிட்டி ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ஆவரேஜா எனக்கு கம்யூனிட்டி ரேங்க் கிடைக்கும். அப்ப எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் என்ன, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத அறுதியிட்டு கூற முடியும். அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. நிறைய வீடியோ பதிவு பண்றோம். மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.